சூரிய இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல. சூரிய காந்தி, அதாவது ராகுல் காந்தி வரல. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனையே அங்கே போட்டு வச்சிருக்கீங்க, கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு சால்ட்ரிங் மெஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன், நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு. இது எங்கேயாவது இங்கே போட்டீங்களா? நீங்க வாங்க 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 கொடுத்தா தண்ணி கொடுக்குறாரு. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ 70-80 வயசு, அவருக்கு பாருங்க ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருக்கணும். இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். சூரியனும் சூரியகாந்தியும். சூரிய இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல. சூரிய காந்தி, அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை. ஏன் வரலை? இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோடு சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். காடாக கத்தினேன், கரடியாக கத்தினேன். எப்பா இது 38-39 நான் மொத்தமாக இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும். ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி, ராகுல் காந்தின்னு. அந்த டீமில் யாருமே சொல்லலை. மம்தா பானர்ஜி சொல்லலை, சரத்பவார் சொல்லலை, ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை. அதனால் அவர் வரல. இப்போ என்ன ஆதங்கம்னா, இல்லை இந்த விசச்சாராயம் நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது. 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போகிறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகளில் இருக்கலாம். இப்போ இந்த பேரரசெல்லாம் இருக்கார், பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத, ஏமாற்றி ஒருத்தனை வராத, மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றதே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னேன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன். நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மூல் கடிக்க வரலை. சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க. இவர் டைரக்டரு ஜாதி இல்லை, ஜாதி இல்லை, ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சு தான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்கிறாங்கல்ல. நிர்மலா சீதாராமனையே அங்கே போட்டு வச்சுருக்கீங்க. நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களே. எந்த தேர்தல்னு கேட்டால் காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் எது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன். நடப்பு வேறு, அது வேறு. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் எங்கடா வர போகிறாங்க. ஒன்று மிகப்பெரிய இது. அவர் சரியா, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கப்பா எடுத்து போயிட்டாரா? வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா? எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா? அது டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அதை மேனிப்புலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன்.
ஒரு சால்ட்ரிங் மெஷினோ ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன், நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான், என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். குறைஞ்சது 60 கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்குது, அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும், தப்பாக இல்லை, ஒரு நடிகையாக சொல்கிறேன். அது யாருப்பா ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், டைகர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க, எல்லாமே பில்டப்லேயே சினிமா போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்போ ஆமாப்பா எப்படிப்பா இது, அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளோ முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன், சரியாக அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது இங்கே போட்டிங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6.5 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி, இந்த பைத்திய ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்குது. அந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தர் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க, என்ன ஆனான்னு தெரில. என்ன சொன்னார், இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்னப்பா இருக்குது அது ஊசி, கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5,000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு. இப்போ விசச்சாராயம் 100 பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. 2 வருஷம் கழிச்சுச்சாவான். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு தான் செத்தான், போயிட்டாப்புல இல்லையா. மது ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமானமாவை, பணம் பாலெல்லாம் கிடையாது, கல். இப்போ ஷாம்பைன் 15,000 16,000 ரூபாய்க்கெலாம் பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன, கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோடு சேர்த்து அதையும் இழுத்த மூடு, பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுகிறீங்கல்ல, இங்கே வாங்க முன்னாடி சில பேர் இப்போ பேச சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம், எதுக்கு? சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே. கட்சியில் சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கள் வேலூரில். அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமாக அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? இல்லை. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா அப்படி ஒரு தடவை தான் அங்கே பேசினேன். அடே 500 ரூபா பிச்சை காசு எச்சக்காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சதையுமா அப்படி இருக்குது. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க. இந்த சாராய சாவு சரக்காய வைக்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நாறுது. இந்த விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக ஒலி, தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார்.
இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடி செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கான். அவனு கூட அடிக்கிறான், பான்பராக அடிக்க. சாராயத்தை விடுங்க, சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்குது. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் பயன். அது இருக்கட்டும்பா, தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்தில் வாங்க 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 கொடுத்தா தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு இருந்தா பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி தங்கச்சி பாப்பேன், நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கட்டை ஒன்று அடிச்சு அதுங்க அவங்களுக்கான எங்கப்பா இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு நாட்டுக்கட்டை ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணில், அந்த ஹீரோயினி எங்க? துபாய். இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் வந்து இங்கே கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி அதான் ஹீரோயினிங்கிறீங்க. இதெல்லாம் இங்கே நியாயமே இல்லை. நீங்கள்லாம் இப்படி ஏமாற்றக்கூடாது. இது முல்லை மாதிரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவான். முல்லை மாதிரி அயோக்கியத்தனம். சார் நீங்கள் வாழ்த்திட்டு போகிறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்து. நாடே கேட்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்போ திமுக ஓப்பனாக சொல்கிறேன், 40 சீட்டு வச்சுருக்கீங்கள, டேய் வாங்க, நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் பாய்காட் பண்ணுறோம். நீ வாக்குச்சீட்டில் நடத்து. ஏன் சொல்லலை? உன் பருப்பு அங்கே வேக வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்டு தள்ளிடுறேன், நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன். அதுதான் நடக்குது. இப்போ செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும். சரத்குமார் சார் ஒன்று, இன்னொரு புது பையனோட ஒன்று, தங்கமான தங்கச்சி. இங்கிட்டு ஆமாம், ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே. என்ன ஹீரோவை நடிக்க வச்சிங்க, ஆனால் அந்த அருண் பாண்டியன் விடவே இல்லை. என்ன ரொம்ப கஷ்டம், கிட்டவே நெருங்க விடலை. நான் என்ன தான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்லை டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ராசியால் பண்ணி ஒரு கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில், அப்படி இப்படின்னாங்க. ஆனால் காலத்துக்கும் அழியாமல் அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டரில் ஒரு 50 ரூபா 60 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கில் ஒதுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான்? எந்த நாயும் பேசாது, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சுருக்கானுங்க, எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சுருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது வந்து ஒரு இயலாமை இல்லை, உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. அதை தொடப்பு கட்டையில் அடித்தா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து.